Hi friends, welcome to Renugalavan channel. நம்ம சேனல் புதுசுன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மதுரை தெப்பக்குளத்தில் வந்துட்டு மாரியம்மன் வந்து தெப்பக்குளத்தில் வரும். இந்த திருவிழா தான், அப்போ எடுத்த வீடியோ தான் இது. எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பராக இருக்கும் குளம். இதுக்கு தான் பந்தோசெல்லாம் போட்டு போலீஸ்லாம் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த கோயிலுக்கு உள்ளே போயிட்டோம். பக்கத்தில் தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்க குளத்துல தான் வந்துட்டு மீனாட்சி அம்மா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இந்த குளத்துல வரும். அதுதான் இன்னைக்கு தான் அந்த திருவிழா தான் நடந்துட்டுருக்கு. அப்போ போனப்போ எடுத்த வீடியோ தான். யாரெல்லாம் மதுரை தெப்பக்குளத்தை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். சாமி ஈவினிங் டைம் ஒரு 7 மணி போல தான் போகணும் நாங்கள் கிளம்பி. அப்போ அவ்வளோக்கா கூட்டமாக இல்லை. அந்த படியிலெல்லாம் விளக்காக வச்சுருக்காங்க பாருங்க, சூப்பராக இருந்துச்சு. உள்ள போட்டிங் மாதிரிலாம் வச்சு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு 100 ரூபா அந்த மாதிரி ஃபேமிலியோடு எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கலர் லைட்டிங் செட்டப்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. உள்ளே ஒரு கோயில் இருக்குது, அந்த லைட் எடுத்து பாருங்க, அதுக்குள்ளே தான் கோயில் இருக்குது. அதுக்குள்ளே தான் மீனாட்சி அம்மன் கொண்டு வந்து உள்ளே வச்சுருக்காங்க. தேர் மாதிரி ரெடி பண்ணி அந்த சைடு நிற்கும். அந்த தேரில் தான் சாமி வந்துட்டு தண்ணி அந்த 4 சைடுமே சுற்றி வரும். சுற்றி வந்துட்டு மறுபடியும் அந்த கோயிலுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. அப்பப்போ சும்மா வீடியோ எடுத்துகிட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக இருந்துச்சு. இந்த சைடு ஃபுல்லாக சாப்பாடு, பொங்கல், புளியோதரை, லெமன் சாதம் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நிலா வந்துட்டு அப்போ தான் வெளியில் வருது. எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்க. சிவப்பு கலரில் ஒரு மாதிரி ரெட்டிஸாக சூப்பராக இருந்துச்சு. அதையும் சேர்த்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். குளத்தோடு சேர்த்து எடுத்துருந்தது. இங்கே வரும் எவ்வளோ கூட்டம். ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க. வாங்கிட்டு எல்லாம் வேடிக்கை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்காங்க. செம்ம கூட்டமாக தான் இருந்துச்சு. சாமி வர வர ரொம்ப கூட்டம் அதிகமாகிருச்சு. எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்தான். அப்பா வேற கத்திட்டு இருந்தாரு, ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பக்கத்தில் செல்ஃபி எடுத்துகிட்டே தான் நின்றுட்டு இருந்தாங்க. ட்ரோன் கேமராலாம் விட்டுருந்தாங்க. மேலே பாருங்க, தெரியுதா? ட்ரோன் கேமரா தான் விட்டுருந்தாங்க. அது வந்துட்டு படம் எடுத்துகிட்டே இருந்துச்சு. அந்த லைட்டு மாதிரி தெரியுது ஃபுல்லாமே ட்ரோன் கேமரா தான். வந்து நம்ம தலைக்கு மேலே போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்துட்டே இருந்தோம். டிவிக்காரங்க, இந்த யூடியூபர்ஸு எல்லாமே பண்ணுற வேலை தான் இது. ட்ரோன் கேமரா வச்சு பக்கத்தில் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஒரு ஜெகஜோதியாக சூப்பராக இருந்துச்சு. அம்மன் வந்துட்டுருக்கு பாருங்க. ஆற்றுல அந்த சைடில் வந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் மட்டும் சுற்றிட்டு 2வது பக்கம் போயிட்டு 3வது பக்கம் வந்துட்டுருக்கு. நாங்கள் வந்துட்டு இங்கே லாஸ்ட்டில் நின்றோம். இந்த சைடு வந்துட்டு போச்சுன்னா அப்புறம் போயிட்டு அங்கே நிப்பாட்டிடுவாங்க. ஒரு ரவுண்டு தான் வரும். ஒரு ரவுண்டு தான் வருது இந்த ஆற்றுல. 3 ரவுண்டெலாம் வராது. சைடு ஃபுல்லாக மெதுவாக பிடிச்சிருந்துக்காம பின்னாடி வந்துட்டு கயிறு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை பிடிச்சி எல்லாம் இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. சும்மா வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். அமைதியாக தம்பி. கொஞ்சம் கொஞ்சமாக நான் கட்டிக்கிட்டே அங்கே பக்கத்தில் நிற்கிறவங்க சாமி கும்பிட்டுட்டு
இதே பசங்க தான் நிறைய பேர் கயிறு மாதிரி கட்டி இழுத்துட்டே வருவாங்க. தேர் வந்துட்டு உள்ளே இருக்கும், வெளியில் வந்து அந்த கயிறு வச்சு கட்டி வச்சுருப்பாங்க. வெளியில் தான் இழுத்துக்கிட்டே வருவாங்க. ஃபுல்லாக ஐயர்லாம் இருந்துட்டு மந்திரம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மெதுவாக விடுங்க கயிறை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் வந்துக்கிட்டே இருந்துச்சு. கருப்பு கருப்பா இது சிகப்பு கலரு லைட்டு மாதிரி போகுது மேலே. ட்ரோன் டிவி காரங்க விட்டுருக்காங்க. அந்த சைடுலாம் தெரியுது. பாரு, அது போன்ல எடுத்துட்டு நீ ஆடிக்கிட்டேன்னு வச்சுக்க. ரெண்டு போன அப்புறம் விழுந்துடும். அமைதியாது தாத்தாட்ட போய் நின்று அமைதியா சேட்டையா பண்ணி. கயிறு எழுதிட்டு போறாங்க.
சாமி வந்துட்டு பக்கத்தில் வந்துருச்சு, கொஞ்சம் அந்த சைடு நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. பக்கத்தில் வந்தோடனே தான் நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு சாமி. மீனாட்சி அம்மன்னா உள்ளே வச்சுருக்காங்க. இருங்க பக்கத்தில் வரட்டு, கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த சைடு திருப்பிட்டாங்க. பக்கத்தில் வர வர இந்த பசங்க பூரா இழுத்துட்டு போகிறாங்க பாருங்க. போலீஸும் கூடயே போயிட்டே இருந்தாங்க. கயிறை வச்சு இழுத்துட்டே போகும்போது இந்த போலீஸ் ஸ்டாண்ட் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த இது பூரா வந்துட்டு இங்கே தள்ளி விட்டாங்க. நாங்கள் வந்துட்டு இந்த பக்கம்தான் கேட்டு மாதிரி வச்சு அடைச்சி வச்சுருந்தாங்க. அந்த இதை பூரா தள்ளி விட்டாங்க. இந்த சைடு தான் வந்துட்டு இழுத்துட்டு போகிறாங்க பாருங்க. டான்ஸ் அடிச்சுட்டு பாட்டு பாடிக்கிட்டே போனாங்க. இழுத்துட்டு கயிறு தான் வச்சு இழுத்துட்டு போகிறாங்க. வந்துச்சு பாருங்க சாமி. சிவசிவான்னு போட்டுருக்கு எல்லா பக்கமும். எப்படி இருக்குன்னு பாருங்க. லைட்டிங்கு எல்லாம் அலங்காரங்க சூப்பராக வச்சிருந்தாங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரன் போட்டுருக்கு பாருங்க. உள்ள நடக்கு மீனாட்சி. சாமிக்கு கொஞ்சம் வேண்டதெல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் நேரம் எடுத்து அப்படியே எடுத்துகிட்டே போயிட்டே இருந்தாங்க.
சைடு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எவ்வளோ பேர் வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. வீடியோ எடுத்துகிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு எவ்வளோ கூட்டம்னு பாருங்க. இப்போ வரும்போது அவ்வளோக்கா கூட்டமே இல்லை, இப்போ ரொம்ப கூட்டமாயிடுச்சு. நாங்கள் சாமி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். கூட்டத்தில் நாங்கள் சுற்றி தான் அங்கிட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பிட்டோம். இவன் வந்துட்டு ஓடிட்டே இருந்தான். ஆனால் தூக்கி மேலே உட்கார வச்சுட்டாரு அவங்க அப்பா தலைமையில். பக்கத்தில் பாலூன்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. எனக்கு விளையாடு ஜாமான் வேணும்னு கேட்டான். அந்த பாலூனே 50 ரூபா வந்துடுச்சு. இது ஒன்றை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி விளையாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.